ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கல்பனா. நான் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவள். நான் தற்போது கோவையில் வசிக்கிறேன். எனக்கு தற்போது வயது 47. எங்களது ஒரு பெரிய பெண்கள் நிறைந்த குடும்பம். மொத்தம் நாங்கள் 4 பெண்கள். என் அப்பா அந்த காலத்தில் டிகிரி முடித்தவர். கொஞ்ச நாளில் ஊரில் விவசாயம் பார்த்தவர். அதன்பின் அது பொய்த்துவிட வேலை தேடி கோவைக்கு வந்தவர். அதன்பின் பல நிறுவனங்களில் பணிபுரிந்த என் அப்பா சிக்கனமாக இருந்து எங்கள் 4வரையும் டிகிரி படிக்க வைத்து திருமணமும் செய்து வைத்தார். தற்போது எங்கள் எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள். குறிப்பாக என் 3 சகோதரிகளுக்கும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். தற்போது அவரவர் குடும்பத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். என் கணவர் பெயர் தினேஷ். மிகவும் அன்பானவர். முதலில் எல்லா கணவன் மனைவிக்குள் வரும் சிறு சிறு சண்டைகள் எங்களுக்கும் இருந்தது. அதன்பின் போக போக எல்லாம் சரியானது. என் கணவர் ஒரு அரசு பணியாளர். அவருக்கு தற்போது வயது 62. எங்களுக்கும் ஒரு மகன் பிறந்தான். ஆனால் மூளை வளர்ச்சி குறைவாக இருந்ததால் 5 வயது வரை பேச ஆரம்பிக்கவில்லை. மருத்துவர்களை அணுகிய போதுதான் இந்த உண்மை தெரிய வந்தது. 5ஆம் வகுப்பு வரை சிறப்பு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தோம். மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து சிரித்து விளையாடினாலும் படிப்பில் பின்தங்கியே இருந்தான். படிப்படியாகத்தான் நார்மலுக்கு வருவான் என்று மருத்துவர் கூறியதால் வேறு சாதாரண பள்ளியில் சேர்த்தேன். மிகுந்த அக்கறையுடன் பராமரித்து வளர்த்ததில் பள்ளி இறுதி வகுப்பில் தேர்ச்சி பெற்றான். பிகாம் பட்டப்படிப்பில் சேர்த்து படிக்க வைத்தேன். படிப்பு முடித்த கையோடு தனியார் நிறுவனம் ஒன்றில் அக்கவுண்ட்ஸ் பிரிவில் வேலைக்கு சேர்த்து விட்டார் கணவர். அவனுக்கு இப்போது வயது 27. கர்நாடக இசையில் ஆர்வம் கொண்டு கற்று தேர்ந்தான். நன்றாக பாடக்கூடியவன். பார்த்து பார்த்து பக்குவமாக வளர்ந்த மகன். இப்போது கல்யாண வயதில் உள்ளான். பள்ளி நாட்களில்தான் தினமும் அவனுடன் நான் சென்று வருவேன். கல்லூரியில் படிக்கும்போது தனியாக பஸ்ஸில் சென்று வர பழக்கலானேன். இப்போது அவனாகவே தனியாக பஸ்ஸில் பயணித்து வேலைக்கு சென்று வருகிறான். புன்முறுவலுடன் கலையான முகம், நடை உடையில் நேர்த்தியாக பார்ப்பதற்கு நார்மலாக இருப்பான். பேச ஆரம்பிக்கும் போதுதான் அவன் திக்கி திக்கி பேசுவதும் கேட்கும் கேள்விக்கு சற்று தாமதமாக பதில் கூறுவதும் அவன் நார்மல் இல்லை என்று மற்றவர்களுக்கு புரியும். போதிய அளவுக்கு சம்பாதித்தாலும் அவனுடைய குறையை ஏற்று பெண் தர யார் சம்மதிப்பார்? ஆறுதல் சொல்ல என் பெற்றோரும் உயிருடன் இல்லை. சகோதரிகளும் அவரவர் வாழ்க்கை என்று இருக்கின்றனர். தன் வாழ்நாளை இவனுக்காக அர்ப்பணிக்கிற பெண் கிடைப்பாளா? இவனை பற்றி அறிந்த உறவினர்கள் கூட பெண் தர மறுக்கின்றனர். எங்கள் மகனுக்கு முழு உடல் மற்றும் இரத்த பரிசோதனை மேற்கொண்டோம். அதாவது தாம்பத்தியம் செய்வதற்கான தகுதி பெற்றவனா என்பதை அறிந்து கொள்ள செய்தோம். மருத்துவ அறிக்கையும் வந்தது. மருத்துவர் எங்களை அழைத்தார். நாங்கள் பல கேள்விகளோடும் கடவுளை பிரார்த்தனை செய்தும் சென்றோம். ஆனால் என் மகனுக்கு எந்த குறையும் இல்லை என்று சொன்னார் மருத்துவர். அதன் பின்தான் எனக்கு உயிரே வந்தது. ஆனாலும் என் மகனுக்கு எங்களை அறிந்தவர்களும் நண்பர்களும் உறவுகளும் யாருமே பெண் தர மறுக்கிறார்கள். பொய் சொல்லி திருமணம் செய்து வைக்கவும் எனக்கு மனமில்லை. பெத்த மனம் பித்தாக தூக்கமில்லாமல் நடைப்பிணமாக வாழ்கிறேன். கணவரும் என் வருத்தங்களில் பங்கு கொண்டு காலம் தள்ளுகிறார். எங்கள் வேதனை எப்போது முடியும்? என் மகனுக்கு என்னதான் தீர்வு? நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறோம்.